இப்போ நீங்க ஒரு பிரம்மாண்டமான 5 ஸ்டார் பஃபே விருந்துக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம். வகை வகையான உணவுகள், கண்களை பறிக்கும் அலங்காரங்கள் எல்லாமே முற்றிலும் இலவசம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, எந்த கேள்வியும் கேட்காம நீங்களும் வயிறு முட்டை சாப்பிடுறீங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சு கை கழுவும் போதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அந்த உணவிற்கான விலை உங்க பணம் இல்ல, பின்ன என்னவா இருக்கும்? உங்க சுதந்திரம், உங்களோட எதிர்காலம், குறிப்பா உங்களோட ஒட்டுமொத்த விசுவாசமே அந்த உணவிற்காக விலையாக கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு தெரிய வந்தா நினைத்து பார்க்கவே சற்று அதிர்ச்சியாகவும் திகிலாகவும் இருக்குல்ல. கண்டிப்பா. இது என்ன சொல்றது, ஒரு பயமுறுத்தும் கற்பனை போல தோணலாம். ஆனா இலவசம் அப்படின்னு நாம நினைக்கும் பல விஷயங்களுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத மிக மோசமான விதிமுறைகள், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. உண்மைதான். இலவசம் அப்படிங்கிறது ஒரு தூண்டில். அந்த தூண்டில்ல சிக்கிய பிறகு மீள்வது என்பது அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. சரி, இத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப விரிவாக பேச போறோம். தெய்வீக மலர் தொகுப்புல வெளியான தேவையில்லாமல் பிறர் வீட்டில் சாப்பிட்டால் சல்லியன் கதிதான் நமக்கும் அப்படிங்கிற ஒரு மிக சுவாரஸ்யமான கட்டுரையை தான் இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை இது. ஆமா, மகாபாரதத்துல வர்ற சல்லியன் அப்படிங்கிற மாபெரும் வீரன் வெறும் ஒருவேளை உணவுக்காக தனது விசுவாசத்தை எப்படி இழந்தான் அப்படிங்கிற கதையை வச்சு மனித உளவியலோட மிக முக்கியமான ஒரு பலவீனத்தை அந்த கட்டுரை தொட்டு காட்டுது. ஆமா. இந்த கதைய ஒரு சாதாரண புராண கதையா மட்டும் நாம கடந்து போயிட முடியாது. இதுல அரசியல் இருக்கு, உளவியல் இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனோட ஈகோ அவனை எப்படி சறுக்க வைக்குது அப்படிங்கிற மிக நுட்பமான பாடம் இதுல இருக்கு. கண்டிப்பா. முதல்ல சல்லியன் யார் அப்படிங்கறத பாப்போம். சல்லியன் பாத்தீங்கன்னா மாத்ரா நாட்டின் மாமன்னன். பாண்டவர்கள்ல நகுலன் மற்றும் சகாதேவனோட சொந்த தாய்மாமன். ஓ, மாமா முறை வருமா? ஆமா, நெருங்கிய உறவினர். அவன் ஒரு சாதாரண மன்னன் கிடையாது. வாழ்வீச்சு, வில்வித்தை என அனைத்திலும் மிகச்சிறந்தவன். குறிப்பா அதாவது தேரோட்டுவதில் அவனுக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு மாபெரும் திறமைசாலி. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. இவ்ளோ பெரிய மாமன்னன், அதுவும் மாபெரும் போர்ப்படை தளபதி, எப்படி ஏதோ ஒரு வழியில கிடைச்ச இலவச சாப்பாட்டிற்காக தனது விசுவாசத்தை மாத்துவான்? அது ஒரு நியாயமான கேள்விதான். இது கொஞ்சம் நம்ப முடியலையே. ஒரு மன்னனுக்கு ஏதோ சதி நடக்குதுன்னு யோசிக்கக்கூடிய அந்த அடிப்படை ராஜதந்திரம் கூடவோ இருந்திருக்காதா? அங்கேதான் நாம மனித உடலியல் மற்றும் உளவியலோட ஆழமான இணைப்ப புரிஞ்சுக்கணும். சல்லியனுக்கு எந்த அளவுக்கு மாபெரும் பலம் இருந்ததோ அதே அளவுக்கு ஒரு மிக மோசமான வீக்கமும் இருந்தது. என்ன பலவீனம் அது? அதுதான் அவனோட பசி. சாதாரண பசி இல்லது. பசி அப்படின்னு வந்துட்டா சல்லியலோட மூளையில தர்க்க ரீதியாக சிந்திக்கும் திறன், அதாவது லாஜிக்கல் திங்கிங் முற்றிலுமாக முடங்கிடும். அட பாவமே. ஆமா, அவனால சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. எதிரிகள் நம்முடைய மிக அடிப்படையான உயிரியல் தேவைகளை, அதாவது பயாலஜிக்கல் நீட்ஸ எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஓ, அப்படியானால் அவனது அந்த பயாலஜிக்கல் பிளைண்ட் ஸ்பாட்ட துரியோதனன் மிகச்சரியாக குறிவைத்தான் அப்படின்னு சொல்றீங்க? மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ சல்லியன் பாண்டவர்களுக்கு, அதாவது தனது சொந்த மருமகன்களுக்கு உதவுவதற்காக போர்க்களத்தை நோக்கி தனது மாபெரும் படையுடன் வந்து கொண்டிருக்கிறான். இத ஒற்றர்கள் மூலமாக துரியோதனன் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? துரியோதனனுக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். சல்லியன நேருக்கு நேர் போர்க்களத்துல சந்திச்சு வெல்வது அப்படிங்கிறது நடக்காத காரியம். சரி. உச்சத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கறத மிக துல்லியமாக கணக்கிடுறான். வாவ், ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். கண்டிப்பா. அந்த இடத்துல பிரம்மாண்டமான கூடாரங்களை அமைக்கிறான் துரியோதனன். பல மைல் தூரம் பயணம் செய்து கடுமையான பசியோட வரும் சல்லியனுக்கு முன்னாடி அறுசுவை உணவுகள் மலை போல குவிக்கப்படுது. இதை நினைக்கும் போது எனக்கு இன்றைய கார்ப்பரேட் உலகத்தோட ஒரு தந்திரம் தான் நினைவுக்கு வருது. என்னது அது? பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களது அலுவலகத்திலேயே இலவச மதிய உணவு, இலவச ஸ்நாக்ஸ், ஜிம் அப்படின்னு எல்லாவற்றையும் கொடுக்கறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? ஆஹா, கம்பெனி நம்மளை எவ்வளவு நல்லா பாத்துக்குது அப்படின்னு. பலரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அதோட பின்னணியில் உள்ள லாஜிக் என்னன்னா, பணியாளர்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே போக கூடாது, அவர்களது ஒட்டுமொத்த நேரமும் நிறுவனத்திற்கே கிடைக்கணும், அதோட நிறுவனத்தின் மீது ஒரு ஆழ்மன விசுவாசம் உருவாகணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு சப்கான்ஷியஸ் லாயல்டி. அதேதான். அந்த இலவச உணவை சாப்பிடும்போது அந்த நிறுவனத்தை விட்டு போக ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் இல்லையா? அது போலத்தான் இதுவும் இருக்கு. மிகச்சரியான ஒப்பீடு.
உளவியல்ல இத பாத்தீங்கன்னா ரெசிப்ராசிட்டி பயஸ் அல்லது பதிலுபகார மனப்பான்மை அப்படின்னு சொல்வாங்க. ரெசிப்ரோசிட்டி பயஸ். யாராவது நமக்கு ஒரு உதவியோ அல்லது பொருளோ கொடுத்துட்டா தார்மீக ரீதியாக நாமும் அவங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் நம்ம மூளையில தானாகவே உருவாகிடும். சல்யனுக்கும் அதுதான் நடந்தது. பசி மயக்கத்துல அவன் எதையும் யோசிக்கல. ஆமா, அந்த விருந்து யாருடையது, யார் ஏற்பாடு செய்தது அப்படின்னு கூட விசாரிக்காம அவனும் அவனது படையினரும் வயிறு முட்ட சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அவனுக்கு சுயமாக சிந்திக்கும் திறனே திரும்பி வருது. அப்போதும் அவன் துரியோதனனை கண்டுபிடிக்கல இல்லையா? இவ்வளோ பெரிய விருந்தை, என் படைகள் அனைவருக்கும் வயிறு நிறைய உணவை அளித்த அந்த மாமனிதர் யார்? அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு சத்தமாக கேட்கிறான். ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த ஒரு நொடிக்காகவே மரத்திற்கு பின்னால் காத்து கொண்டிருந்த துரியோதனன் வெளியே வந்து நிற்கிறான். சல்யனுக்கு அப்போதுதான் புரியுது தான் எவ்வளோ பெரிய வலையில் சிக்கிக் கொண்டோம் அப்படின்னு. ஆமா, தான் எதிரியோட உணவை சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சல்யன் பதறான். என்ன கைமாறு வேண்டும் கேள் என்று சல்யன் கேட்டவுடன் துரியோதனன் மிக தந்திரமாக ஒரு விஷயம் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்கள் வரப்போகும் போரில் என் பக்கம், அதாவது கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு அவனது விசுவாசத்தையே பரிசாக கேட்டு பெற்றுவிடுகிறான். அட கடவுளே, இதுதான் நமது கலாச்சாரத்துல ஆழமாக வேரூன்றி இருக்கும் செஞ்சோற்று கடன் அப்படிங்கிற விஷயமா? ஆமா, அதேதான். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. ஏமாத்திரி சாப்பாடு போட்டிருக்கான்னு தெரிஞ்சும் சல்லியன் ஏன் அதை மீறக்கூடாது? நீ என்னை ஏமாத்தி விட்டாய், நான் பாண்டவர்கள் பக்கம்தான் போவேன் அப்படின்னு நாம தைரியமா சொல்லியிருக்கலாமே. அது இன்றைய கால சிந்தனை. ஆனா பண்டைய காலத்துல செஞ்சோற்று கடன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு எழுதப்படாத சட்டம். ஓ, அந்த அளவுக்கு அது முக்கியமானதா? கண்டிப்பா. செம்மை கூட்டல் சோறு என்பதே செஞ்சோறு. அக்காலத்துல உயிர் வாழ்வதே பெரும் போராட்டமாக இருந்தப்போ ஒருவன் தனது உணவை இன்னொருவனுடன் பகிர்ந்து கொள்வதென்பது தனது உயிரை பகிர்ந்து கொள்வதற்கு சமமாக பார்க்கப்பட்டது. வாவ், ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது. அவருக்கு துரோகம் செய்வது கொலைபாதகத்தை விட கொடிய தர்ம மீறலாக கருதப்பட்டது. சல்யனுக்கு தான் செய்வது தவறு அப்படின்னு உள்ளூர தெரிஞ்சாலும் தான் சாப்பிட்ட அந்த உணவு அவனை தார்மீக சங்கிலியால் கட்டி போட்டுடுச்சு. வேறு வழியே இல்லாம தனது சொந்த மருமகன்களுக்கு எதிராகவே போரிட சம்மதிக்கிறான். ஆமா, அதுதான் அவரோட நிலை. சரி, இதோட அவனது தர்ம சங்கடம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு முறை பசியால் ஏமாந்து தனது சொந்த தரப்பிற்கு எதிராக போரிடும் நிலைக்கு தள்ளப்பட்ட சல்லியன் அதில் இந்தாது பாடம் கற்றுக்கொண்டானா? அடுத்த முறை உஷாரா இருந்தானா? கண்டிப்பா இல்ல. அதனாலதான் இந்த ஆழமான அலசலோட அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்கிறோம். போர் தொடங்கிடுச்சு. குருக்ஷேத்திர போர்க்களம் முழுவதும் ரத்தம், வியர்வை, புழுதி என ஒரு பயங்கரமான சூழலை. நாட்கள் பல கடந்துருச்சு. ஒரு நாள் போர்க்களத்துல மீண்டும் சல்லியனுக்கு கடுமையான பசி ஏற்படுது. அந்த போர்க்களத்தோட கடுமையான நாற்றங்களுக்கு மத்தியிலும் சல்லியனோட மூக்க ஒரு வாசனை துளைக்குது. வாசனை என்ன? சமையல் வாசனையா? ஆமா, சுட சுட நெய்மணம் வீசும் அற்புதமான சமையல் வாசனை அது. பசி வந்ததும் அவனது தர்க்கரீதியான மூளை மீண்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடுகிறது. மறுபடியுமா? ஆமா, அந்த வாசனையை பின்தொடர்ந்து ஒரு சமையல் கூடத்திற்கு செல்றான். அங்கு பலவிதமான உணவுகள் சுட சுட தயாராகி கொண்டிருக்கு. அங்கே முண்டாஸ் கட்டிக்கொண்டு ஒரு சமையல்காரர் மிக தீவிரமாக சமைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கும் நண்பர்களே, அந்த சமையல்காரர் வேறு யாரும் அல்ல, கிருஷ்ணன்தான். ஆமா, சாட்சாத் அந்த கிருஷ்ணனே தான். போர்க்களத்துல கிருஷ்ணன் ஒரு சமையல்காரர் வேடத்துல வந்து சல்யனுக்கு வளைவிரிக்கிறார். வழக்கம் போல சல்யன் எந்த விசாரணையும் இன்றி அந்த உணவை வயிறு முட்ட சாப்பிட்றான். சாப்பிட்ட திருப்தியில உனக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும், என்ன வேண்டும் கேள் என்று அந்த சமையல்காரரிடம் கேட்கிறான் சல்லியர். அந்த சமையல்காரர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணன் மிகவும் சாதுரியமாக ஒரு விஷயத்தை கேட்கிறார். ஐயா, நீங்கள் தேரை ஓட்டும்போது ஒரு சக்கரம் பள்ளத்தில் இறங்கினாலும் தேரின் வேகத்தை கொஞ்சமும் குறைக்காமல், அச்சு முறியாமல் ஒரு நொடியில் அதை மீண்டும் மேலே ஏற்றி தேரை சீராக ஓட்டுவீர்களாம். அந்த அதிநவீன இராணுவ வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். சல்லியனும் கொஞ்சமும் யோசிக்காம அந்த மாபெரும் போர் ரகசியத்தை அந்த சாதாரண சமையல்காரலுக்கு கற்றுக் கொடுக்கறான். ஒரு நிமிஷம், இங்கேதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. இதை நான் சரியாக புரிந்து கொண்டேனா அப்படின்னு பார்க்கிறேன். சொல்லுங்க. சமையல்காரர் வந்து ஒரு கத்தி கேட்டாலோ அல்லது கொஞ்சம் பணம் கேட்டாலோ அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஒரு இராணுவ ரகசியத்தை, தேரோட்டும் அதிநவீன வித்தையை முண்டாசு கட்டிய ஒரு சமையல்காரன் கேட்கும்போது சல்லியனுக்கு சுரீரன உரைத்திருக்க வேண்டாமா? உண்மைதான். ஏதோ சதி நடக்குது அப்படின்னு ஒரு ராஜாவாக அவன் யோசித்திருக்க வேண்டாமா? பசியால் மந்த நிலை வந்தது சரி,
ஆனா சாப்பிட்ட பிறகுமா அவனுக்கு மூளை வேலை செய்யல? மிக அற்புதமான கேள்வி இது. இத நாம உளவியல் ரீதியாக அணுகினால், இங்கே சல்லியனோட கண்களை மறைத்தது பசி மட்டும் கிடையாது. வேற என்ன? அவனது ஹியூப்ரிஸ், அதாவது கட்டுக்கடங்காத அகம்பாவம் மற்றும் போலி கௌரவம். துரியோதனனிடம் உணவு சாப்பிட்டபோது அவன் தனது சுயமரியாதையை இழந்து விட்டான். ஓ, ஆழமான பாயிண்ட் இது. யாருடைய கட்டாயத்தின் பேரிலோ போரிடும் ஒரு கூலிப்படையைப் போல தன்னை உணர்ந்தான். அந்த உளவியல் காயத்தை மறைக்க தான் ஒரு மாமன்னன், தான் ஒரு மிகப்பெரிய வள்ளல் என்று தன்னைத்தானே நம்ப வைக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அடடா. நான் ராஜாதிராஜன், என்னிடம் யார் என்ன கேட்டாலும் அள்ளிக் கொடுப்பேன் அப்படிங்கிற அவனது ஈகோவத்தான் கிருஷ்ணன் மிகச்சரியாக குறிவைத்தார். வாவ், இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் கிளாஸ் உளவியல் தந்திரம். கிருஷ்ணனுக்கு ஷல்லியனின் பசியை பற்றி மட்டும் தெரியல, அவனது ஈகோ பற்றியும் மிக தெளிவாக தெரிந்திருக்கு. கண்டிப்பா அந்த ஈகோவை தூண்டிவிட்டு அவனிடமிருந்த அந்த மாபெரும் போர் ரகசியத்தை மிக எளிதாக பெற்றுவிட்டார். சரி, ஒரு சமையல்காரரிடம் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த ரகசியம் எப்படி மகாபாரத வரலாற்றையே மாத்துச்சு? மகாபாரத போரின் 17வது நாளுக்கு போவோம். போர்க்களமே அதிரும்படியான ஒரு உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த 17வது நாள்ல தான் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நேருக்கு நேர் கடுமையான போர் நடைபெறுது. மிகப்பெரிய போர் வீரர்கள் 2 பேரும் மோதுறாங்க. ஆமா, இந்த சண்டையில கர்ணனோட தேரை ஓட்டுவது ஷல்யன், அர்ஜுனனோட தேரை ஓட்டுவது கிருஷ்ணன். போர் மிக கடுமையா நடக்குது. இரு தரப்பிலும் சரமாரியாக அம்புகள் பறக்குது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில அர்ஜுனனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிற வெறியில் கர்ணன் தனது இறுதி அஸ்திரமான சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை கையில் எடுக்கிறான். ஆமா, மிக ஆபத்தான அஸ்திரம் அது. அந்த நாகாஸ்திரத்தை நேரடியாக அர்ஜுனனின் தலையை குறிவைத்து செலுத்துகிறான் கர்ணன். அர்ஜுனன் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிற ஒரு பதற்றமான நிலை. அம்பு வில்லிலிருந்து புறப்பட்டு விட்டது. அந்த ஒரு சில மில்லி செகண்டுகளில் கிருஷ்ணன் சல்லியனிடமிருந்து கற்ற அந்த வித்தையை பயன்படுத்துறார். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? சல்லியன் சொல்லிக் கொடுத்தது பள்ளத்தில் இறங்கிய சக்கரத்தை மேலே தூக்கும் வித்தை. ஆனா கிருஷ்ணன் அந்த வித்தையை தலைகீழாக பயன்படுத்தினார். வேகமாக ஓடிக்கொண்டிருந்த தேரோட ஒரு சக்கரத்தை வழியிலிருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் வேண்டுமென்றே இறக்குகிறார். இதை நான் கொஞ்சம் பிசிக்ஸ் விதிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். வேகமாக போகும் ஒரு வாகனத்தோட ஒரு சக்கரம் பள்ளத்தில் இறங்கினால் வாகனம் கவிழ்ந்துவிடும். ஆனா சல்லியனின் வித்தை மைய ஈர்ப்பு விசையை, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டியை எப்படி சமநிலைப்படுத்துவது என்பது பற்றியது. ஆமா, கிருஷ்ணன் அந்த வித்தையை பயன்படுத்தி அச்சு முறியாமல் தேரின் முன்பக்கத்தை கீழிறக்குகிறார். அப்படிதானே? மிக துல்லியமாக சொன்னீங்க. சக்கரம் பள்ளத்தில் இறங்கியதால் தேரோட ஒட்டுமொத்த கோணமும் முன்பக்கமாக சற்று சரிகிறது. தேரு சரிந்ததால் தேரில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனின் உயரமும் சில அங்குலங்கள் கீழே குறையுது. அடேங்கப்பா! கர்ணன் அர்ஜுனனின் தலையை குறிவைத்து ஏவிய அந்த பயங்கரமான நாகாஸ்திரம் அர்ஜுனனின் தலையை தாக்காமல் அவனது தலைக்கவசத்தை மட்டும் உரசிக்கொண்டு தப்பித்துச் செல்கிறது. ஆமா, அர்ஜுனன் நூலிழையில் உயிர் பிழைக்கிறான். ஒருவேளை கிருஷ்ணனுக்கு அந்த தேரோட்டும் நுணுக்கம் தெரியாமல் இருந்திருந்தால் அர்ஜுனன் அன்றே இறந்திருப்பான். மகாபாரத போரின் முடிவே முற்றிலுமாக மாறியிருக்கும். இதத்தான் ஆங்கிலத்துல பட்டாம்பூச்சி விளைவு, அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு சின்ன விஷயம் பெரிய விளைவை ஏற்படுத்துறது. ஆமா, ஒரு சிறு நிகழ்வு காலப்போக்கில் எப்படி ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படிங்கறதான் இது. போர்க்களத்தின் ஏதோ ஒரு மூலையில பசியால் விவஸ்தை இழந்து சல்லியன் உண்ட ஒரு இலவச உணவு இன்று ஒரு மாபெரும் வீரனான அர்ஜுனனின் உயிரை காப்பாற்றி ஒட்டுமொத்த போரின் முடிவையே மாற்றி எழுதிடுச்சு. இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. 2 இடங்களிலுமே சல்லியன் உணவால் தான் வீழ்த்தப்பட்டான். ஆனா விளைவுகள் எவ்வளவு முரண்பாடானவேன்னு பாருங்க. ஆமாம், துரியோதனனிடம் உண்ட உணவு ஷல்லியனை அவனது சொந்த தர்மத்திற்கு எதிராக கௌரவர்கள் பக்கம் பயணிக்க வச்சது. ஆனா கிருஷ்ணனிடம் உண்ட உணவு அவனது புதிய தரப்பிற்கே, அதாவது கௌரவர்களின் தோல்விக்கே நேரடியாக வழிவகுத்துருச்சு. அதுதான் கர்மாவோட நுட்பமான விளையாட்டு. எந்த பசியால் அவன் பாண்டவர்களுக்கு எதிராக திரும்பினானோ அதே பசியால தான் அவன் பாண்டவர்களின் வெற்றிக்கும் மறைமுகமாக காரணமாக அமைந்தான். ஆழமான கருத்து இது. கட்டுரை உணர்த்தும் அந்த ஆழமான பாடம் இதுதான். தேவையில்லாமல் பிறர் வீட்டில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் அது ஒரு கடனாக மாறி நம்மை நாம் விரும்பாத பாதைக்கு இழுத்துச் செல்லும். இதை வெறும் ஒரு புராண கதையாக மட்டும் சுருக்கிவிட முடியாது. இந்த வரலாற்று நிகழ்விலிருந்துதான் நமது முன்னோர்கள் தங்களது அன்றாட வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த பழக்கத்தை உருவாக்குனாங்க. ஆமா, இன்றும் கூட பல தமிழ் குடும்பங்கள்ல நீங்க எதை பார்க்கலாம்.
உறவினர் வீட்டிற்கோ அல்லது தங்களது சொந்த மருமகன் வீட்டிற்கோ செல்லும்போது பெரியவர்கள் ஒருபோதும் வெறும் கையுடன் செல்ல மாட்டார்கள். கட்டாயமாக அரிசி, காய்கறி, பழங்கள் அல்லது இனிப்புகள் என ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்துவிட்டுதான் அந்த வீட்டில் தண்ணீர் கூட அருந்துவார்கள். அதற்கு காரணம் ஒரு விதமான தற்காப்பு தந்திரம்தான். நாம உண்ணும் உணவிற்கான விலையை முன்னமே பண்டங்களாக கொடுத்து விடுவதால் அங்கு எந்த விதமான தார்மீக கடனும், அதாவது அந்த செஞ்சோற்று கடனும் மிச்சம் இருக்காது. ரொம்ப சரியான பாயிண்ட். நாளைக்கே அந்த உறவினர் ஒரு தவறான காரியத்தை செய்யச் சொன்னால், நான் உன்னிடம் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியமில்லை, நான் சாப்பிட்ட உணவிற்கான விலையை நான் முன்பே கொடுத்து விட்டேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். நமது சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள உருவாக்கப்பட்ட அற்புதமான பண்பாட்டு நெறி இது. அருமை. இந்த ஒட்டுமொத்த அனசலையும் அப்படியே நமது இன்றைய வாழ்க்கையோடு, குறிப்பா கேட்பாளரான உங்களது வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்க. அடுத்த முறை யாராவது உங்களுக்கு சலுகைகளோ அல்லது இலவசங்களோ கொடுத்தா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. உலகத்துல எதுவுமே முழுமையான இலவசம் கிடையாது. ஆமா, நாம பணத்தால் கொடுக்காத விலைய சில சமயம் நமது சுதந்திரத்தால், நமது சுயமரியாதையால் அல்லது நமது டேட்டாவால் கொடுக்க வேண்டி வரலாம். சல்லியனிடம் இல்லாத செல்வமா, ஆனா அவனது பசி, அவனது விசுவாசத்தையே விலை பேசிடுச்சு. உண்மைதான். நமது பலவீனத்தை யார் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம எப்போதுமே விழிப்புடன் கவனிக்கணும். அந்த விழிப்புணர்வு இல்லாவிட்டால் நாமும் இன்னொரு சல்லியனாக மாற அதிக நேரம் ஆகாது. இந்த அலசலை முடிக்கும் முன் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சல்லியனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது பசி. அந்த பசியை தீர்க்க வந்த இலவச உணவு அவனுக்கு யமனாக மாறியது. இன்றைய நவீன உலகில் டிஜிட்டல் பசி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமா, சமூக வலைத்தளங்கள், இலவச ஆப்ஸ், இலவச டிஜிட்டல் சேவைகள் என எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத இலவச விருந்துகளை நாமும் தினமும் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், யூ ஆர் தி ப்ராடக்ட் அப்படின்னு. அதாவது நீங்க ஒரு பொருளுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள்தான் அங்கே விற்கப்படும் பொருள். அதேதான். நாம் அறியாமலேயே நம்முடைய கவனத்தையும் நேரத்தையும் சிந்தனையையும் யாருக்கோ செஞ்சோற்று கடனாக செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? அடுத்த முறை ஒரு ஃப்ரீ டவுன்லோட் செய்யும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.